Hi, good evening, students. So, நம்ம class start பண்ணுவோம். இந்த sound எல்லாம் clear தான் உங்களுக்கு? Sound clear ன்னு சொன்னா chatல நீங்க clear ன்னு சொல்லி மெசேஜ் போட்டு நம்ம class start பண்ணுவோம். ஓகே? ஓகே, நம்ம class start பண்ணுவோம். ஓகே, first of all வந்து எங்களோட class ஜாயின் பண்ண எல்லாரும் வெல்கம் பண்ணிக்கொள்றேன். அதே சேம் டைம் இப்போ இந்த கிளாஸ்ல அதாவது இன்னைக்கு நடக்கிற கிளாஸ்ல வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் ஆகிருக்கீங்க. அதே சேம் டைம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாத ஸ்டூடெண்ட்களும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ கிளாஸ் வந்து நாங்கள் எப்படி கொண்டு போறோம், எங்க கிளாஸ்ல நாங்கள் என்னென்ன படிக்க போறோம், அதே சேம் டைம் வந்து எங்க கிளாஸ்ல வந்து எப்படி நாங்கள் ஃபைபரை பத்தி லேர்ன் பண்றோம், நம்ம அடிக்கடி அப்டேட் பண்றோம். குரூப்ல வந்து அடிக்கடி அப்டேட் பண்றோம். நாங்க ஃபைபரை பத்தி உங்களுக்கு A to Z உங்களுக்கு டீச் பண்ணுவோம் என்று சொல்லி குரூப்ல நினைச்சிடும் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இப்ப அது வந்து நாங்க அந்த வாய்ஸ்ல மாத்திரம் தானா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் என்று சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே, ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஓகே, இந்த ஸ்கிரீன் வந்து உங்க எல்லாருக்கும் வந்து விசிபிள் ஆகும் என்று சொல்லி நான் திங்க் பண்றேன். ஓகே, இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே தானே? இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு விளங்குதுன்னு சொல்லி சொன்னா ஓகேன்னு சொல்லி செட்ல மெசேஜ் ஒன்று போடுங்களேன். ஓகே 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 ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்க வந்து உங்களை என்ன செஞ்சிருப்போம்னு சொல்லி சொன்னா ஃபெஸ்ட்டுக்கு உங்களை நாங்க ஒரு டெலிகிராம் குரூப் என்ன செஞ்சிருப்போம், எட் பண்ணிருப்போம். ஸோ யாரை நாங்க டெலிகிராம்ல எட் பண்ணிருப்போம்னு சொல்லி சொன்னா எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸா யாரெல்லாம் இந்த ஃபைவர்ல ஜாயின் பண்ணி இருக்கீங்களோ அவங்களைத்தான் நாங்க என்ன செஞ்சிருப்போம், டெலிகிராம் குரூப்ல எட் பண்ணிருப்போம். எட் பண்ணி நாங்க வந்து என்னென்ன படிக்க போறோம், அதே சேம் டைம் கிளாஸ் எப்பன்னு சொல்லி எல்லாமே வந்து எங்கட டெலிகிராம் குரூப்ல என்ன செய்வோம், நாங்க அப்டேட் பண்ணுவோம். இப்ப ஸ்பெஷல் எது கிளாஸ் சொன்னாலும் நாங்க என்ன செய்வோம், எங்கட டெலிகிராம் குரூப்ல நாங்க அப்டேட் பண்ணுவோம். அப்படி இல்ல ஏதாவது ஃபைவர்ல வந்து முக்கியமான அப்டேட் வந்துட்டு அப்படி இல்ல ஈஸியான ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு இது நம்ம டிப்ஸை வந்து ப்ரொவைட் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னாலும் அந்த டெலிகிராம் குரூப்ல என்ன செய்யும், எங்கட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதாவது இந்த பேட்ச்ல லாஸ்ட் பேட்ச்ல இந்த வருஷத்துக்குரிய லாஸ்ட் பேட்ச்ல யாரெல்லாம் எங்கட ஃபைவர்ல ஜாயின் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் நாங்க என்ன செய்கிறோம், அந்த டெலிகிராம் குரூப்ல நாங்க எட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபைவர்ல இப்ப நான் படிக்க சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு ஏதோ டவுட் சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அந்த டெலிகிராம் குரூப்ல வந்து நாங்க உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ்ல வந்து யூசர் நேம் தந்தியும். ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி ஒரு டவுட்டை வந்து நீங்க எனி டைம் ஃபீல் ஃப்ரீயா என்ன செய்யலாம், அந்த ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ்ல வந்து டவுட்டை வந்து நீங்க கிளியர் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதே சேம் டைம் நீங்க கிளாஸ் மிஸ் ஆகினா இப்ப நீங்க சம் டைம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிஸ் ஆயிட்டீங்க, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஃபைவர் அக்கௌண்ட் ஓபன் பண்ற கிளாஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, சம் ரீசனால நீங்க என்ன செய்ய மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப அந்த கிளாஸ் ரெக்கார்டிங் வந்து நம்ம எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னா நீங்க டைரக்டா என்ன செய்ய வாட்ஸ்அப் மூலமா கண்டக்ட் பண்ண தேவையில்லை. சோ இப்ப இதுக்கு பிறகு அதாவது இப்ப எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ஜாயின் ஆகினீங்களோ அவங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நீங்க கிளாஸ் மிஸ் ஆகினா டெலிகிராம்ல நான் வந்து நாங்க என்ன செய்யறோம், உங்களுக்கு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் தந்திருக்கிறோம். அந்த குரூப்ல நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அவங்கள நீங்க கண்டக்ட் பண்ணி நீங்க கிளாஸ் வந்து எப்ப மிஸ் பண்ணினீங்களோ அந்த டேட்டையும் உங்களோட இமெயிலையும் வந்து அந்த ஸ்டூடெண்ட் சப்போர்ட் ஆஃபீஸருக்கு நீங்க சென்ட் பண்ணினா நீங்க மிஸ் ஆகின கிளாஸ் ரெக்கார்டிங் வந்து அவர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாரு. ஓகே, சம்டைம் இப்ப நீங்க அந்த கிளாஸ் ரெக்கார்டிங் பார்த்துட்டு அதே சேம் டைம் அந்த கிளாஸ்ல என்ன படிச்சு கொடுத்தேன்னு சொல்லி நீங்க சோ யாருமே வந்து ஸ்கிரீன்ல வந்து கீழே வேணாவா? ஓகே, ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கணும். ஸ்கிரீன்ல யாருமே கீழே வேணாவா?
ஓகே, ஸ்கிரீன்ல வந்து யாருமே தேவையில்லை. ஓகே, நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்ட்ல போவோம். அதே சேம் டைம் வந்து ஓகே, டவுட் ஒன்று கேட்டியர் வந்து எல்லா கிளாஸ் வீடியோவும் தர மாட்டீங்க. யா, நாங்க வந்து உங்களுக்கு எல்லா கிளாஸ் ரெக்கார்டிங் லைஃப் டைம் எக்ஸஸ் நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் ரெக்கார்டிங் விடயத்துல யாருமே பயப்பட தேவையில்லை, எங்கட ஸ்டூடெண்ட்ஸ். சரிதானே? நாங்க வந்து உங்களுக்கு என்ன செய்வோம், கிளாஸ் ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்ணுவோம், லைஃப் டைம் எக்ஸஸ். நீங்க எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், எங்க கிளாஸ் ரெக்கார்டிங் பார்த்து நீங்க லேர்ன் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? ஓகே, அதே சேம் டைம் இப்ப அந்த குரூப்ல நான் இப்ப ஜஸ்ட் பேசிக்கான சில இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கு பின்னால நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ள போவோம். சரிதானே? ஓகே, அடுத்த வந்து கிளாஸ் ரெக்கார்டிங் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதே சேம் டைம் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ற டைம்ல உங்களுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் நம்பரோட ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களோட நேமோட சேர்த்து உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் நீங்க என்ன செய்யணும், ப்ரொவைட் நீங்க வந்து அதில் அப்டேட் ரீநேம் பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது வந்து கிளாஸ், அதாவது எப்ப கிளாஸ் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கிளாஸ் ரெக்கார்டிங் எப்ப எடுக்கிறேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதே சேம் டைம் கிளாஸுக்கான ஜூம் ஐடி வந்து அந்த குரூப்ல கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஐ திங்க் பிஃபோர் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு முன்னால என்ன செய்வோம், அந்த குரூப்ல நாங்க அந்த கிளாஸ் லிங்க் வந்து நாங்க அப்டேட் பண்ணி கொள்ளுவோம். அதே சேம் டைம் சம் ரீசனல் கிளாஸ் இல்ல கேன்சல் பண்ணினாலும் என்ன செய்வோம், நாங்க அந்த டெலிகிராம் குரூப்ல என்ன செய்வோம், கிளாஸ் கேன்சல்னு சொல்லி நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஓகே, இப்ப நம்ம வந்து A to Z வந்து ஃபைபர்ல என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். ஓகே, நாங்க டெலிகிராம்ல நான் என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு போஸ்ட் ஒன்று அப்டேட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம என்ன படிக்க போறோம். ஓகே, ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கலாம், நான் ஓபன் பண்ணி போடுறேன். ஓகே, இந்த கோர்ஸ் கண்டென்ட் வந்து நான் உங்களுக்கு குரூப்ல என்ன செஞ்சேன், அப்டேட் பண்ணிருக்கிறேன். சரிதானே? நம்ம இந்த ஃபைவர் சப்ஜெக்ட்ல வந்து என்னென்ன படிக்க போறோம்னு சொல்லி நான் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த இந்த போட்டோவை வந்து குரூப்ல அப்டேட் பண்ணிக்கிறேன். சோ ஜஸ்ட் நீங்க பார்க்கலாம், இது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தான் தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஃபைவரை பத்தி படிப்போம், அதுக்கு பின்னால வந்து நம்ம ஃப்ரீ ஸ்கில்ஸ். இப்போ உங்ககிட்ட வந்து ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்லை, நான் என்ன செய்வோம், ஃப்ரீ ஸ்கில்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு டீச் பண்ணுவோம். அதே சேம் டைம் அந்த ஃப்ரீ ஸ்கில்ஸ்ல வந்து எது ஒரு பெஸ்டான ஸ்கில்ஸ், அந்த ஐடியாவை உங்களுக்கு என்ன செய்வோம், ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, இப்ப ஃப்ரீ ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம படிச்சதுக்கு பின்னால நம்ம ஃபைவர்ல ஏன் பண்ணணும் என்று சொல்லி சொன்னா நமக்கு என்ன செய்யணும், ஃபைவர்ல கட்டாயம் ஒரு அக்கவுண்ட் ஒன்று வேணும். சோ 3வது கிளாஸ்ல வந்து நம்ம என்ன செய்வோம், எப்படி வந்து ஃபைவர்ல ஒரு அக்கவுண்ட் ஒன்று ஓபன் பண்ற, எதோட எஸ்சிஓ சேர்ச் இன்ஜின், அதாவது எஸ்சிஓ மெத்தட்ல எப்படி நம்ம ஃபைவர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றேன். அதே சேம் டைம் அக்கவுண்ட் ஓபன் பண்ணதுக்கு பின்னால எப்படி நம்ம நம்மளோட ப்ரொஃபைல வந்து கிளைண்ட்டுக்கு ஒரு அட்ராக்டிவா வந்து நம்ம கிரியேட் பண்றேன்னு சொல்லி நம்ம 3வது கிளாஸ்ல என்ன செய்வோம், படிப்போம். ஓகே, அதுக்கு பின்னால இப்ப என்ன செஞ்சிட்டோம், ஃபைவர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டோம், ப்ரொஃபைலும் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு பின்னால வந்து ஃபைவர்ல இப்ப நீங்க ஃபைவர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண முதல் ஒரு டேஷ்போர்ட் ஒன்று இருக்கு. சரிதானே? ஓகே, அதை நான் காட்டிக்கொள்றேன், வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க ஃபைவர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண முதல் வந்து இந்த டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சரிதானே? இப்படியான டேஷ்போர்ட் தானே செய்யும், உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க ஃபைவர்ல ஒரு அக்கவுண்ட் ஒன்று ஓபன் பண்ணினதுக்கு பின்னால அந்த டேஷ்போர்ட் என்ன செய்ய மாட்டாது, உங்களுக்கு ஷோ ஆக மாட்டாது. டிஃப்ரெண்டான ஒரு டேஷ்போர்ட் தான் ஷோ ஆகும். ஸோ அந்த டைம்ல, அதாவது நம்ம அக்கவுண்ட் ஓபன் பண்ணதுக்கு பின்னால ஷோ ஆகிற டேஷ்போர்ட்ல வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்து நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்றேன், அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண, இது என்னது யூஸ் பண்றேன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அக்கவுண்ட் ஓபன் பண்ணதுக்கு பின்னால வந்து நம்ம படிப்போம். சரி, ஓகே, இப்ப என்ன செய்யறோம், அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டோம். அக்கவுண்ட் ஓபன் பண்ணதுக்கு பின்னால வந்து நம்ம
இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்றேன்னு சொல்லி படிச்சுட்டோம். அதுக்கு பின்னால இப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு என்ன செய்யணும்? நம்ம வந்து நம்மளுடைய சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். சோ நம்மளோட சர்வீசஸ் வந்து எப்படியான சர்வீஸை வந்து பெஸ்டா கொடுக்கலாம் என்று சொல்லி ஐடியாவை நாங்க உங்களுக்கு தருவோம். ஓகே, அதை நாங்க லைவ் செஞ்சு காட்டுவோம். அதுக்கு பின்னால வந்து நம்மளோட சர்வீசஸ் வந்து எவ்வளவு பிரைஸை வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம். இப்ப நான் இது மெயின் டைட்டிலையும் வந்து எல்லாமே சப்டைட்டில் இருக்கு. நான் இது மெயின் டைட்டில் தான். ஆனா இந்த ஒவ்வொரு மெயின் டைட்டிலுக்குள்ளேயும் வந்து உள்ளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம என்ன செய்ய போறோம்? எல்லாமே வந்து பேசிக் என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். ரைட்டா? இப்ப இத பத்தி இப்போ ஆல்ரெடி வந்து ஃபைவரை பத்தி எனக்கு தெரியும், எனக்கு ஃப்ரீலான்ஸுக்கு பத்தி தெரியும் என்று சொல்லி ஜாயின் பண்ணினவங்களும் எங்கட கிளாஸ் இருக்கு. அதே சேம் டைம் நான் ஃபைவர்ல ஏர்ன் பண்ணணும், ஒரு பார்ட் டைம் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும். ஜஸ்ட் எனக்கு ஃபைவரை பத்தி இப்பதான் நான் என்ன செய்யறேன், படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் என்று சொல்லி ஜாயின் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்ய இருக்கிறீங்க எங்கட கிளாஸ்ல. சோ யாருமே பயப்பட தேவையில்ல. நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாமே பேசிக்கா இருந்தே கொண்டு போவோம். ஓகே, இப்ப என்ன செஞ்சிட்டோம், நம்மளோட சர்வீஸுக்கு வந்து பிரைஸை வந்து நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம். அதுக்கு பின்னால வந்து நம்ம எப்படி ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணலாம் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். நம்ம இமேஜ் வந்து கிரியேட் பண்ணதுக்கு பின்னால அந்த இமேஜ் என்ன செய்ய நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். பப்ளிஷ் பண்ணதுக்கு பின்னால நம்ம பப்ளிஷ் பண்ண இமேஜை வந்து எங்கெங்க ப்ரொமோட் பண்ணலாம், நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து எப்படி ஷோ பண்ணலாம் என்று சொல்லி என்ன செய்யும் அந்த ஐடியா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கு பின்னால மேனேஜிங் ஆர்டர்ஸ் அண்ட் டெலிவரி, அந்த ஆர்டர்ஸ் நமக்கு வந்துட்டு சொன்னா கிளைண்டோட எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணி அந்த ஆர்டர்ஸை வந்து அவருக்கு நம்ம சென்ட் பண்றேன்னு சொல்லி நம்ம அந்த கிளாஸ்ல பார்ப்போம். கடைசி கிளாஸ்ல வந்து அட்வான்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதாவது வந்து ஃபைவர்ல எப்படி நம்ம இன்னும் பெஸ்டோ நம்ம மெயின் பெஸ்ட்டுக்கு மெயின் டார்கெட் வந்து பெஸ்ட் ஓர்டர்ஸ் நம்ம என்ன செய்யணும், குயிக்கா எடுத்துக்கணும். அதுக்கு பின்னால அடுத்தடுத்த ஓர்டர்ஸை வந்து நம்ம எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன செய்வோம் கடைசி லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதே கிளாஸ்ல தான் நீங்க ஃபைவர்ல எந்தெந்த விஷயங்கள் செய்யணும், எந்தெந்த விஷயங்களையும் ஃபைவர்ல செய்யக்கூடாது. நம்ம ஃபைவர்ல ஏர்ன் பண்றது முக்கியம் இல்ல, ஃபைவர்ல நம்ம ஓபன் பண்ணின அக்கவுண்ட நம்ம சஸ்பெண்ட் பண்ணாம வச்சுக்கொள்வதுதான் இந்த ஃபைவர்ல முக்கியம். விளங்கிட்டா? சோ அப்ப ஃபைவர்ல நீங்க என்ன செய்யணும், ஃபைவர்ல என்ன செய்யக்கூடாது, ஃபைவர்ல என்ன விஷயம் செஞ்சு நம்ம அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகும், ஃபைவர்ல நம்ம அக்கௌண்ட் வந்து எப்படி சேஃபா வச்சுக்கொள்றேன்னு சொல்லி கடைசி கிளாஸ்ல என்ன செய்வோம், நம்ம கடைசி கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, இப்ப இந்த ஃபைவர் சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கு பின்னால நாங்க ஒரு டேட் ஒன்று இன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு. உங்களோட அக்கௌண்ட் என்ன செய்யும் நாங்க செக் பண்ணி பார்ப்போம். யாரு வந்து ஃபைவர்ல ஒர்க் பண்றீங்க, யாரு வந்து நாங்க சொன்ன விஷயங்களை நாங்க தந்த டாஸ்கை வந்து யாரு கம்ப்ளீட் பண்ணீங்க சொல்லி எந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆனதோட நாங்க என்ன செய்ய சொல்லி சொன்னா நாங்க உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். சோ இந்த கிளாஸ்ல வந்து நாங்க உங்களோட அக்கௌண்ட் வந்து செக் பண்ணுவோம் சொல்லி. சோ நீங்க என்ன செய்யணும், நான் தந்த டாஸ்க் எல்லாம் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண வேணும். சரிதானே? சோ கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாலதான் நாங்க என்ன செய்வோம், இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நீங்க படிச்சு நாளைக்கு எனக்கு ஓடஸ் வரலன்னு செல்ல ஏலா. ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே படிக்க போறோம் வந்து இந்த ஃபைபர் வந்து எப்படி வந்து வேக் ஆகுது, ஏதாவது நம்ம ஒன்று பை பண்ணினா நம்ம என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட்டுக்கு அதுல இப்ப அதை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்திருப்பாங்க. நீங்க என்ன செய்யுங்க, இப்போ ஒரு நம்ம ஏதாவது ஒரு புது போன் ஒன்று வாங்கினா இந்த போன்ல வந்து டெம்பெட் வந்து பின்னுக்கு இருக்குது, அதே சேம் டைம் வந்து பெக் கவர் பின்னு பெக் கவர் வந்து பாக்ஸ்ல இருக்குது, சிம் கார்டு பின் வந்து இந்த சைட்ல இருக்குன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட்டுக்கு அதை படிச்சதுக்கு பின்னாலதான் என்ன செய்வோம் போனை யூஸ் பண்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபைவர் வந்து எப்படி பேக் ஆகுது, ஃபைவர்ல சில வேர்ட்ஸ் இருக்கு, அந்த வேர்ட்ஸ் என்ன சில மாதிரி எல்லாம் படிச்சதுக்கு பின்னால என்ன செய்வோம் ஸ்கில்ஸை படிப்போம். ஸ்கில்ஸை படிச்சதுக்கு பின்னால அக்கௌண்ட் ஓபன் பண்றதை படிப்போம். அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு பின்னால வந்து நம்மளோட சேவிங்ஸை வந்து எப்படி நம்ம பப்ளிஷ் பண்ணலாம், நம்ம பப்ளிஷ் பண்ணதுக்கு பின்னால வந்து நம்மளோட பப்ளிஷ் பண்ண சேவிங்ஸை வந்து எப்படி எல்லாம் ப்ரொமோட் பண்ணலாம், கிளைண்ட்டுக்கு வந்து எப்படி நம்ம காட்டலாம் என்று படிப்போம். அதுக்கு பின்னால வந்து கிளைண்டோட நம்ம எப்படி பேசலாம், ஓர்டர்ஸை வந்து எப்படி எடுக்கலாம், எப்படி நம்ம டெலிவரி பண்ணலாம் ஈஸியான முறையில என்று சொல்லி பார்ப்போம். கடைசி கிளாஸ்ல வந்து அக்கௌண்ட்டை வந்து நம்ம எப்படி சேஃபா வச்சுக்கொள்றேன்னு சொல்லி நம்ம கடைசி கிளாஸ்ல என்ன செய்வோம் பார்ப்போம். ஓகே, இப்ப இந்த கிளாஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பின்னால நாங்க வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். சோ இந்த டேட்ல உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நாங்க செக் பண்ணுவோம் என்று சொல்லி. சோ அந்த டைமுக்கு எல்லாருமே உங்களோட அக்கௌண்ட்டை வந்து என்ன செய்யணும்
ஸ்கிரீனை ஷேர் பண்ணி நீங்க எங்களுக்கு ஷோ பண்ண வேணும். ஸோ யார் வந்து ஃபைவர்ல ஒர்க் பண்ணீங்க, யார் வந்து ஃபைவர்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க, யார் வந்து கிக்க வந்து பப்ளிஷ் பண்ணீங்கன்னு சொல்லி நாங்கள் அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணுவோம். உங்களோட அக்கௌண்ட்ல வந்து என்ன இஷ்யூஸ் இருக்கு, உங்களுக்கு ஏன் வந்து ஓர்டர்ஸ் வரல, நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா, ஒர்க் பண்ணலையா, நீங்க கிளைண்ட் வந்து உங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறா, நீங்க வந்து கிளைண்டோட எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம், ஒன் பை ஒன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நாங்க செக் பண்ணுவோம். ஓகே. இப்ப இந்த ஃபைவர் கோர்ஸ் வந்து முடிஞ்சதுக்கு பின்னால அந்த அக்கவுண்ட் செக்கிங்கும் வந்து நாங்க செக் பண்ணதுக்கு பின்னால என்ன செய்வோம், உங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ண மாதிரி 5000 பெறுமதியான அந்த ஸ்ப்ரவுட் கிக் அந்த கோர்ஸை வந்து நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு டீச் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அது எப்பன்னு சொல்லி சொன்னா இந்த ஃபைவர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு பின்னால. சரிதானே? ஓகே. இப்ப உங்களுக்கு ஃபுல் டவுட்டும் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கு. ஓகே. இப்ப நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். ஓகே. இப்ப நம்ம ஃபைபரை பத்தி படிக்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் என்ன செஞ்சுட்டேன், இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே ஃப்ரீலான்சிங்னு சொல்லி சொன்ன என்ன, ஃப்ரீலான்சர்னு சொல்லி சொன்னா யாருன்னு சொல்லி நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதே சேம் டைம் வந்து நான் என்ன செய்றேன், இந்த கிளாஸ்ல நார்மல் என்ன செய்ய நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கொண்டு போறேன். ஓகே. இப்ப ஃப்ரீலான்சிங் சொல்லி சொன்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் ஒன்று இருக்கும்னு சொல்லி சொன்னா உங்ககிட்ட நீங்க எந்த டைம் என்றாலும், அதாவது நம்ம எந்தவித இன்வெஸ்ட் பண்ணாம உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திறமையை வச்சு, ஏதாவது உங்களுக்கு ஸ்கில்ஸை வச்சு நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு, அதாவது ஒரு ஃபாரினர்ஸுக்கு வந்து அவருக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கறதா இந்த ஃப்ரீலான்சிங் சொல்லி நம்ம சொல்றது. சரிதானே? அதாவது முதல் ஒரு ஆரம்ப காலத்துல வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா, ஏதாவது ஒரு சர்வீஸ் வேணும்னு சொல்லி சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, பிசிக்கலா போய் அவரோட பேமெண்ட வந்து பே பண்ணிட்டு அவருக்கு தேவையான அந்த சர்வீஸ் என்ன செய்வாரு, பிசிக்கலா பை பண்ணி வருவாரு. ஆனா இப்ப வந்து எல்லாமே என்ன செஞ்சுது, ஆன்லைன்லயே ஆகிட்டு விளைஞ்சா. இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் வேணும்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன செய்யும், ஜஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்றோம். ஓகே, எனக்கு வீடியோ எடிட்டிங் தேவை, நான் இவர் ஹையர் பண்ணுவேன், இவர் ஹையர் பண்ணி இவருக்கு பே பண்ணிட்டு அந்த வீடியோ அவருக்கு சென்ட் பண்ணா அவர் என்ன செய்வார், வீடியோ எடிட் பண்ணிட்டு எனக்கு வந்து அவர் அந்த கொண்டு இந்த ஃபைபர்ல மூலம் அனுப்புவார். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா வேற தேர்ட் பார்ட்டி மூலம் என்ன செய்வார், அவர் வந்து அவர் ஓர்டர்ஸ் வந்து எனக்கு டெலிவரி பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து இப்ப நடக்கிற விஷயம். அப்ப முதல் வந்து நம்ம பிசிக்கலா செஞ்சோம், இப்ப என்ன செய்யறோம், எல்லாமே வந்து ஆன்லைன்ல செய்யறோம். ரைட்டா? இப்ப அந்த ஆன்லைன்ல வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி அது வந்து இப்ப ஃப்ரீலான்சிங் என்ற வடிவில் என்ன செஞ்சு வந்துருக்குது. சோ இப்ப ஃப்ரீலான்சிங் சொல்லி சொன்னா யாருன்னு சொல்லி சொன்னா, இந்த உங்களோட ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த ஸ்கில்ஸை நம்ம வச்சு ஏர்ன் பண்றத இந்த ஃப்ரீலான்சிங். சோ இப்ப நான் வந்து ஃப்ரீலான்சிங்ல எந்த சர்வீசஸ் வந்து கிளைண்ட்டுக்கு நான் செல் பண்றேன்னு சொல்லி சொன்னா, சோ நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர். ஃப்ரீலான்சிங்க யாரெல்லாம் வெயிட் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த வேட் தான் வந்து ஃப்ரீலான்சர் சொல்லி நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே. இந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு கிளியர் தானே? இந்த சவுண்ட் கிளியர் சொல்லி சொன்னா சவுண்ட் எதுவும் உங்களுக்கு பிரேக் ஆனா எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்களா. சவுண்ட்ல உங்களுக்கு எதுவும் பிரேக் ஆன எனக்கு செட்ல பண்ணுங்க. அதே சேம் டைம் வந்து உங்களுக்கு எதுவும் டவுட்னு சொல்லி சொன்னா நம்ம கிளாஸ் லாஸ்ட்ல வந்து நான் டவுட்டை வந்து கிளியர் பண்ணி கொள்வேன். சரிதானே? ஓகே. டவுட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கடைசி டைம்ல வந்து நான் டவுட் எது உங்களுக்கு இருந்தா நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ண, நான் வந்து டவுட் கிளியர் பண்ணுவேன். ஓகே. சோ இப்ப நம்ம இந்த ஃப்ரீலான்சிங்க யாரு ஒர்க் பண்றாரோ அவருக்கு நம்ம யாருன்னு சொல்லுவோம், ஃப்ரீலான்சர் என்று சொல்லுவோம். விளையாண்டு தானே? இப்ப போலீஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்ண நம்ம அவரை யாரை சொல்லுவோம், போலீஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த ஃப்ரீலான்சிங்ல யாரு ஒர்க் பண்றாரோ அவருக்கு நாம இன்ஃபார்ம் பண்ணுவோம், ஃப்ரீலான்சர் என்று சொல்லி என்ன செய்வோம், நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்ப நீங்க இப்போ உங்களுக்கு டவுட் ஒன்று வரலாம். நீங்க ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்க. சரிதானே? ஓகே. நான் இப்போ உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டேன். ஃப்ரீலான்சிங் வெப்சைட்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி, ஃப்ரீலான்சர் வெப்சைட்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய வெப்சைட் வந்து ஷோ ஆகும். ரைட்டா? இப்ப நிறைய வெப்சைட், இப்ப ஃப்ரீலான்சர் நான் உங்களுக்கு ஜஸ்ட் காட்டுறேன் பார்த்துக்கணும். ஓகே. இப்ப இந்த ஃப்ரீலான்சிங் செய்யறதுக்கு வந்து நிறைய வெப்சைட் வந்து இருக்குது. சரியா? அதுல வந்து ஃப்ரீலான்சர் என்ற சைட் இருக்குது, அப்வொர்க் இருக்குது, பீப்பிள் பே ஹவர் சொல்லி இருக்குது. அதே மாதிரி டாக்ஸ் டாட் எல்கே இருக்குது. இது எல்லாமே வந்து ஃப்ரீலான்சிங் செய்யறதுக்கு உரிய நிறைய சைட். ரைட்டா? இப்ப நீங்க இதுக்கு இந்த சைட்டை பார்க்கலாம். நான் காட்ட வெயிட் பண்ணுங்க. ஓகே. நீட் ஓப்பன் பண்றேன்.
ஓகே, பீப்புள் பே அவர். இது நியூ டேப்ல ஓபன் பண்ணி காட்டுறேன். இதுவும் ஃப்ரீலான்சிங் சைட் தான். அடுத்தது வந்து ஓகே வெப்சைட். ஓகே, இதுவும் ஃப்ரீலான்சிங் வெப்சைட் தான். உசாமா. அடுத்தது வேக்கான, இதுவும் ஃப்ரீலான்சிங் வெப்சைட் தான். அடுத்தது அப்வேக் இருக்குமே, அப்வேக். ஓகே, இதுவும் ஃப்ரீலான்சிங் வெப்சைட் தான். ஃப்ரீலான்சிங்ல நிறைய வெப்சைட் இருக்கு சரிதானே? ஓகே, இதை நான் நியூ டேப்ல ஓபன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ இதுல வந்து நிறைய வெப்சைட் செய்யணும். ஒவ்வொரு நியூ டேப்லயும் வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இப்ப இந்த ஃபைவரை படிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு பாரு. இப்ப இந்த ஃப்ரீலான்சர் என்று சொல்றது, அதாவது freelancer.com என்று சொல்றது ஒரு ஃப்ரீலான்சிங் சைட் தான் சரிதானே? இப்ப நீங்க இதுல என்ன செய்யலாம்? உங்களோட சர்வீசஸ் வந்து இந்த freelancer.comலயே நீங்க ப்ரொவைட் பண்ணலாம் சரிதானே? அதே மாதிரி இந்த பீப்புள் பே ஹவர், அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க ரைட்டா? இப்ப உங்களோட சேல்ஸுக்கு வந்து ஒரு மணித்தியாலத்து நான் உங்களுக்கு உங்களோட வீடியோ எடிட் பண்ணி தருவேன். ஒரு மணித்தியாலத்துக்கு நான் $50 சார்ஜ் பண்ணுவேன் என்று சொல்லி உங்களோட சேல்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். அதே சேம் டைம் இந்த உசாமா ஓகே டிலீட் ஆயிட்டு, அதே மாதிரி இந்த வேக்கான்.com, அடுத்து இந்த அப்வேக் என்று சொல்றதுல வந்து அதே எல்லாமே வந்து ஃப்ரீலான்சிங் ஒரு வெப்சைட் தான். ஓகே, இப்ப நீங்க இந்த ஃப்ரீலான்சர்ல நீங்க உங்களோட ஜாப்பை நீங்க பப்ளிஷ் பண்ணி சரிதானே? இன்ஃபார்ம் பண்ண பாத்துக்கோங்க. இப்ப இந்த ஃபைவருக்கு தானே, இப்ப இந்த ஃபைவர் வந்து எல்லா வெப்சைட்டையும் விட ஏன் ஒரு பெஸ்டான சைட்னு சொல்லி சொன்னா, இந்த ஃபைவர் வந்து கிட்டத்தட்ட இது எல்லா சைட்டையுமே விட இந்த ஃபைவர் ஒரு பெஸ்டான சைட். மெயின் ரீசன் வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், கிளைண்டோட வந்து ஈஸியான முறையில கம்யூனிகேட் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த ஃபைவர்ல நம்ம எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கிட்ட இருக்கிற டைம், அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ், நாங்க சொல்லித்தர ஸ்கில்ஸ், அந்த ஸ்கில்ஸை வச்சு நீங்க கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த ஃபைவர்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம், ஃபைவர்ல நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். விளங்கிட்டா? அதே மாதிரி தான் இந்த சைட் எல்லாத்தையும் விட நம்ம ஏர்ன் பண்ணின மணியை வந்து ஈஸியா எடுக்கலாம். இந்த ஃபைவர்ல என்ன செய்யலாம், ஈஸியா நம்ம ஏர்ன் பண்ண மணியை வந்து ஈஸியா நம்ம வித்ட்ரால் பண்ணலாம். அதே மாதிரி தான் எல்லா சைட்டையும் விட இந்த ஃபைவர் ஏன் ஒரு பெஸ்டான சைட்னு சொல்லி சொன்னா, உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அந்த ஸ்கில்ஸை கிளைண்ட் பை பண்ண போறாருன்னு சொல்லி சொன்னா, அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், நமக்கு பேமெண்ட் பண்ணணும். அவர் பே பண்ணதுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்வோம், நம்மட வேக்க வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப சோ இந்த ஃபைவர்ல ஸ்கேம் என்று சொல்றது எதுவுமே இல்ல. ஸ்கேம் வரும், அது எப்படி வரும் என்று சொல்லி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் சரிதானே? அப்ப இந்த ஃபைவர்ல ஸ்கேமே இல்ல. இப்ப நீங்க சம்டைம் நீங்க யோசிக்கலாம், இப்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி கொடுக்குறோம், இல்லாட்டி ஏதாவது டைப் பண்ணி கொடுக்குறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு லோகோ டிசைன் பண்ணி கொடுக்குறோம். அவரை நம்ம கொடுத்துட்டோம், அவருக்கு நமக்கு அமௌண்ட் வந்து தரலன்னு சொல்லி சொன்னா நம்ம டைம் வேஸ்ட் தானே என்று சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம். ஆனா இந்த ஃபைவர்ல அப்படி இல்லை. அவர் வந்து அமௌண்ட நமக்கு தருவார் சரியா? இப்ப ஒரு கிளைண்ட் வராரு, இப்ப நான் என்ன செய்வேன், இப்ப எனக்கு வந்து உங்களோட சர்வீஸ் வேணும். அதாவது இப்ப ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நீங்க வந்து எனக்கு ஒரு டைப் பண்ணி தரீங்க. இப்ப எந்த டாக்குமெண்ட் நீங்க என்ன செய்யணும், டைப் பண்ணி தரணும். இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வேன்னா, உங்களோட ப்ரொஃபைல செக் பண்ணி பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வேன், உங்களுக்கு வந்து உங்களோட அமௌண்ட் பார்ப்பேன். $50. ஓகே, $50 என்ன செய்வேன், உங்களுக்கு பே பண்ணுவேன். அப்ப ஃபைவர் என்ன செய்யும், அந்த $50 வாங்கி அந்த ஃபைவர் வெப்சைட் என்ன செய்யும் சொன்னா, ஓகே நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இப்படித்தான் நடக்கும், அதான் உங்களுக்கு ஈஸியான முறையில உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்ப இந்த ஃபைவர் என்ன செய்யும் சொன்னா, இப்ப நான் பே பண்ண அந்த $50 என்ன செய்யும், அந்த ஃபைவர் வந்து அப்படியே வச்சுக்கொள்ளும். ஓகே, இப்ப எனக்கு சோவ் ஆகும் வந்து, இப்போ உங்களுக்கு சோவ் ஆகும் நான் பே பண்ணிட்டேன்னு சொல்லி. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, உங்களோட வேக்கா வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு பின்னால நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா, எனக்கு ஓர்டர்ஸை வந்து அனுப்பிடுவீங்க. ஓகே, இப்ப நீங்க ஓர்டர்ஸ் எனக்கு அனுப்பினதுக்கு பின்னால நீங்க ஃபைவர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அந்த உங்களுக்கு ஈஸியான முறையில சொல்றேன். ஆனா இது எல்லாமே சும்மா சின்ன ஒரு சிம்பிள் விலை, ஒரு டிக் மார்க் பண்றதுதான். டிக் மார்க் பண்ண உங்களுடைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். சோ நீங்க ஃபைவர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன், நான் வந்து ஓர்டர்ஸ் டெலிவரி பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு பாக்ஸ்ல ஒரு டிக் ஒன்று பண்ணுவேன். டிக் மார்க் பண்ணதுக்கு மேல உங்களுடைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். சோ இப்ப நான் என்ன செய்ய இயலாது, உங்களுக்கிட்ட வேலையை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி நீங்க வேலை செஞ்சு எனக்கு தந்ததுக்கு பின்னால நான் என்ன செய்ய இயலாது,
உங்ககிட்ட இந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு தெரியாம என்ன செய்யல, உங்களை ஸ்கேம் பண்ண இயலாது. அதனாலதான் சொல்றது, இந்த ஃபைவர் எல்லா வெப்சைட்டையும் விட ஈஸியான ஒரு பெஸ்டான ஒரு சைட். யாரும் என்ன செய்யல, ஸ்கேம் பண்ண இயலாது. நம்ம கம்யூனிகேட் பண்ண ஈஸியா நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். நம்ம ஓர்டர்ஸை வந்து ஈஸியா நம்ம அனுப்பலாம். எல்லாமே செய்யலாம். எல்லா வெப்சைட்டையும் விட செய்யலாம். ஓகே, இப்ப இதாலதான் வந்து ஃபைவர் வந்து ஒரு பெஸ்டான சைட்ன்னு சொல்லி நாங்க இன்ஃபார்ம் பண்றது. ஓகே, இப்ப நம்ம இந்த ஃபைவர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு நம்ம ஜஸ்ட் என்ன செய்யலாம், இன்றைக்கு வந்து எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். அக்கௌண்ட் வந்து எப்படி ஓபன் பண்றேன்னு சொல்லி நம்ம ஃப்ரீ ஸ்கில்ஸ் படிச்சதுக்கு பின்னாலே, இப்போ உங்களுக்கு ஸ்கில்ஸ் சொன்னா இப்ப உங்க எல்லாத்தையுமே கேட்பேன், யாருக்கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லி, சரிதானே? சோ இப்ப அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே படிச்சதுக்கு பின்னாலதான் நம்ம என்ன செய்வோம், அக்கௌண்ட் வந்து எப்படி ஓபன் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இன்றைக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நாளைக்கு ஸ்கில்ஸ படிச்சா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா, நாளைக்கு படிச்ச அந்த ஃப்ரீ ஸ்கில்ஸ மட்டும் வச்சு நீங்க ட்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கு ஓர்டர்ஸ் வர மாட்டா. நீங்க 5வது கிளாஸ்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்க, சார் நான் படிச்சேன் எனக்கு ஓர்டர்ஸ் வரல, என்ன செய்யறேன் எல்லாமே எனக்கு பண்ணி, எனக்கு இந்த ஃப்ரீலான்சிங் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. அதனாலதான் நாங்க என்ன செஞ்சிடும், ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லா ஃப்ரீ ஸ்கில்ஸையும் டீச் பண்ணுவோம். எல்லா ஃப்ரீ ஸ்கில்ஸையும் டீச் பண்றதுக்கு பின்னாலதான் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? இப்ப நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு சம் ஒரு ஐடியா ஒன்று தரேன். இப்ப இந்த ஃப்ரீலான்சர்ல நீங்க என்ன செய்யலாம், இப்ப நீங்க இந்த ஃபைபர்ல வந்து ஏதாவது ஒரு சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இந்த ஃபைபர்ல சரிதானே, இப்ப இந்த ஃபைபர்ல நான் இந்த வேலை நான் செய்வேன். அதாவது நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று டைப் வீடியோடு நான் எடிட் பண்ணி தருவேன் என்று சொல்லி நான் செய்வேன். இங்க இந்த ஃபைபர்ல நான் போஸ்ட் பண்ணுவேன், சரிதானே? ஆனா இந்த இந்த ஃப்ரீலான்சர் டாட் காம்ல வந்து இந்த ஃப்ரீலான்ஸ் சைட் எப்படி வேக் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா, எனக்கிட்ட எனக்கு இந்த வேலை செஞ்சு தரணும், யாரு செய்ய, யாரு எனக்கு இந்த சர்வீஸை வந்து செஞ்சு தர முடியும். சோ இங்க வந்து நிறைய வேக் வந்திருக்கும், விளங்கிட்டா? இப்ப இங்க வந்து நான் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ண அடுத்த கிளாஸ்ல காட்டுறேன். சோ இந்த சப்ஜெக்ட் வேற, இந்த சப்ஜெக்ட் வேற, சரிதான்? யாரையும் குழப்பிக் கொள்ள தேவையில்லை. இங்க வந்து ஜாப்ஸ் வந்து சோவ் ஆகும். நம்ம ஜாப்புக்கு என்ன செய்யணும், நம்ம அப்ளை பண்ணணும், சரிதானே? இந்த ஃப்ரீலான்சர் சைட்ல. ஆனா இந்த ஃபைபர்ல வந்து யாருக்கு ஜாப் வேணுமோ, யாருக்கு வந்து ஒரு சர்வீஸ் வேணுமோ, அவங்க என்ன செய்வாங்க, இந்த ஃபைபருக்கு வந்து தேடி வந்து ஃபைபர் வாங்கி போவாங்க. இங்க வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு $2 $5 நம்ம என்ன செய்யணும், இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ஃப்ரீலான்ஸ் சைட்ல. அதால இந்த சைட் வந்து நமக்கு தேவையில்லை, சரிதானே? இந்த பீப்புள் அவர்ல, இந்த பீப்புள் பே ஹவர்ல வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். எக்ஸ்பர்ட்டா இருந்தா தானே செய்யலாம், இந்த பீப்புள் பே ஹவர்ல வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஆனா நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்து புடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு மணித்தியாலத்துக்கு உங்களோட அமௌண்ட்டை நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஃபைவர்ல ஏர்ன் பண்ணுவோம். ஏர்ன் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு பின்னால இந்த பீப்புள் பே ஹவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிதானே? ஓகே, அடுத்தது அப்புக்கும் அதே சேம் பார்த்து இந்த ஃப்ரீலான்சர் சைட்டிங், இந்த ஃப்ரீலான்சர் சைட் டாட் காம் அதே மாதிரி தான். ஸோ அதையும் நம்ம கேன்சல் பண்ணி கொள்வோம். ஓகே, இப்ப நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது இந்த ஃபைவர் தான், சரிதானே? நம்ம என்ன செய்ய மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்றது இந்த ஃபைவர் தான். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, எனக்கு இப்ப நீங்க ஜஸ்ட் ஓகே வெயிட் பண்ணிக்கணும். ஓகே, இப்ப நீங்க செட்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, யாருக்கிட்ட வந்து ஸ்கில்ஸ் இருக்கு எனக்கிட்ட. இப்ப எனக்கு வந்து நான் ஒரு லோகோ ஒன்று கிரியேட் பண்ணி தருவேன். லோகோ ஒன்று கிரியேட் பண்ற ஸ்கில்ஸ் என்கிட்ட இருக்குது. அதே சேம் டைம் நான் டைப் பண்ணுவேன். அப்படி இல்லை நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணுவேன், எனக்கு ஒரு வெப் டிசைன் தெரியும் என்று சொல்லி உங்களோட இருக்கிற ஸ்கில்ஸை வந்து நீங்க செட்ல போடுங்களேன். செட்டை வந்து யாருமே பார்க்கல, நான் மட்டும் தான் பார்க்கலாம். ஸோ நீங்க பயப்படாம வந்து நீங்க செட்ல போடுங்க. அப்பதான் எனக்கு விளங்கும் யாருக்கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கு, யார்கிட்ட ஸ்கில்ஸ் இல்ல. சோ எல்லாரும் என்ன செய்யணும், நாம வந்திக்கு நாம படிக்கத்தான், இல்லைங்களா? ஃபைவரை பத்தி லேர்ன் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும். அதுக்காகத்தான் நம்ம என்ன செஞ்சிடும், இந்த கிளாஸ் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு பிரதர் சொல்லிக்கார் வந்து ஓகே, ஓகே, இன்னொரு பிரதர் லோகோ டிசைன், ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், டைப்பிங் யூஐ யூஎஸ், ஓகே வேற லெவல், ஓகே லோகோ டிசைன்,
Okay, typing, graphic design, okay, data analyze. Oh, super. Typing again, type and data analysis. Oh, super. And graphic design. Wow, super. Graphic design, nice. Logo design. ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல, நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னோட எந்த ஸ்கில்ஸும் இல்லை, நான் அதை பத்தி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். உங்களை வந்து கிளாஸ்ல என்ன செய்ய மாட்டேன், நான் வந்து ஒதுக்கி வைக்க மாட்டேன். நீங்க அதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, பயப்படாம இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸ்கில்ஸ் இல்லைன்றாலும் என்ன செய்யணும். ஐ கான் வீடியோ எடிட் வீடியோ. ஓகே, டோன்ட் வரி, அதை வீடியோ எடிட் எப்படி எடிட் பண்றேன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, AutoCAD. ஓகே, சூப்பர். டேட்டா அனலைசிங், டைப்பிங், புக் டைப்பிங் செட்டிங். ஓகே, ஓகே. ஸ்கில்ஸ் இல்ல. ஓகே, டோன்ட் வரி, நம்ம ஸ்கில்ஸ் எல்லாம் படிப்போம். இதுதானே, நான் ஒரு 20க்கு மேற்பட்ட ஸ்கில்ஸ் சொல்லி தருவேன். நீ பயப்பட தேவையில்லை, நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. நான் நிறைய ஐடியா தருவேன். நான் நார்மலா வீடியோ எடிட் பண்ணுவேன். ஓகே, டோன்ட் வரி, வீடியோ எடிட் பண்ணலாம். நீ அது நார்மலா எடிட் பண்ற அந்த வீடியோ வச்சு நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஃபைவர்ல ஏர்ன் பண்ணலாம். நீங்க ஃபைவர்ல சர்ச் பண்ணி பாருங்க, இன்ஸ்டாகிராம் வீடியோன்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்களேன். இப்ப நீங்க நார்மலா எடிட் பண்றீங்க, இன்ஃபார்ம் பண்றீங்க. ஸோ இப்ப நான் வந்து ஓகே, ஒவ்வொரு ஸ்கில்ஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பாத்துங்களா. இப்ப ஒரு பேர் சொல்லிக்கிற வந்து நான் நார்மலா வீடியோ எடிட் பண்ணுவேன்னு சொல்லி. ஓகே, இப்ப நீங்க நார்மலா எடிட் பண்றதானே, அந்த வீடியோ வந்து இப்ப நீங்க எப்படி நார்மலா வீடியோ எடிட் பண்ணுவேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஒரு பின்னுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போடுவீங்க, ஒரு இமேஜை கொண்டு வருவீங்க, அது சேம் டெக்ஸ்டை கொண்டு வருவீங்க, கேப்ஷனை கொண்டு வருவீங்க, எல்லாமே கொண்டு வருவீங்க. கொண்டு வந்தாலும் என்ன செய்வேன்னு சொன்னா, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எஃபெக்டை போட்டு, டிஃப்ரெண்டான ஒரு செட்டிங்கை போட்டு நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க அதை எடிட் பண்ணுவீங்க. அப்படித்தானே? அப்ப அதை வந்து இன்ஸ்டாகிராம் நீங்க பப்ளிஷ் பண்ற டைம்ல நீங்க என்ன செய்யலாம், அதை பாக்குற கிளைண்ட் வந்து ஒரு அட்ராக்டிவ் வரைக்கும். அப்ப அந்த வீடியோ வந்து இந்த ஃபைபர்ல எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்ப நார்மலா வீடியோ எடிட் பண்றேன்னு சொல்லி நீங்க சொல்ல தேவையில்லை. ஸோ நீங்க என்ன செய்யலாம், நீங்கள வந்து earn பண்ணலாம். விளங்கிட்டா? ஓகே, அடுத்தது வந்து டைப் பண்ணணும். ஓகே, இந்த புக் செட்டிங் எல்லாம் வந்து ஃபைவர்ல சர்ச் பண்ணி பாருங்க, எப்படி டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி. சரிதானே? ஓகே, அடுத்து டைப்பிங் எல்லாம் வேற லெவல் ஜாப்ஸ் இருக்கு. அடுத்தது 3D மாடல். 3D மாடல்லாம் சொல்ல, இப்ப ட்ரெண்டிங் என்ன, இப்ப ட்ரெண்டிங் வந்து 3D டிசைன் பண்றது, அதே சேம் டைம் வந்து 3D இமேஜ் கிரியேட் பண்றது இப்ப ட்ரெண்டிங். ஓகே, என்னோட ஸ்கில்ஸ் இல்ல. ஓகே, நீ ஸ்கில்ஸ் இல்ல, பயப்பட தேவையில்லை. நான் நாளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அடுத்த கிளாஸ்ல வந்து என்னென்ன ஃப்ரீ ஸ்கில்ஸ் நம்ம படிக்க போறோம்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணி நான் குரூப்லயும் அப்டேட் பண்ணுவோம். நம்ம கிளாஸ்ல நம்ம என்ன செய்வோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிதானே? ஓகே, அடுத்து வந்து ஓ, சூப்பர் முக்காப், சூப்பர். அதெல்லாம் வேற லெவல், வேற ஸ்கில்ஸ், வேற லெவல் உங்களோட ஸ்கில்ஸ் அப்படிதான். ஓகே, நோ ஸ்கில்ஸ். ஓகே, டோன்ட் வரி. அடுத்து சவுண்ட் மிக்சிங். ஓகே, இந்த சவுண்ட் மிக்சிங்ல வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க, வந்து அந்த ஆடியோவை, அதாவது அந்த வீடியோ எடுக்கிற சவுண்டை வந்து எப்படி கட் பண்ணிட்டு வேற ஒரு ஆடியோவை கன்வெர்ட் பண்ணி அந்த ஆடியோட வந்து எப்படி பிஜிஎம்எஸ் எட் பண்ணி எப்படி நம்ம அதை அவுட்புட் பண்ணி சொல்லிட்டு அந்த சவுண்ட் மிக்சிங் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்கில்ஸ் வந்து ஃபைபர்ல வந்து எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தது ஓகே, வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைன் சொல்லவே தேவையில்லை. ஃபைபர்ல வந்து இப்ப ட்ரெண்டிங்க போய் கொண்டது. டேட்டா அனலைசிங் வேற லெவல், AutoCAD வேற லெவல். அடுத்தது வீடியோ எடிட்டிங். ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்றதெல்லாம் சும்மா சின்ன விஷயம், நம்ம அதெல்லாம் மனுஷலாம் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, பில்டிங், டைப்பிங், லோகோ டிசைன். ஓகே, UI UX. ஓகே, வேற லெவல். அதெல்லாம் வந்து ஃபைவர்ல வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த UI UX டிசைனுக்கு வந்து எப்படி டிமாண்ட் இருக்கு செக் பண்ணி பாருங்க. சரிதானே? அடுத்தது வந்து ஓகே, ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்ஸ் இருக்கு. அதே சேம் டைம் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன செய்யல, ஸ்கில்ஸ் இல்லை. ஸோ அந்த ஸ்கில்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து என்ன செய்வோம், நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரிதானே? நீ இப்ப உங்ககிட்ட, இப்ப நானே உங்களுக்கு ஸ்கில்ஸ் சொல்லி தாரேன்னு சொல்லி சொன்னா, இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ஸையும் வச்சு நாங்க உங்களுக்கு சொல்லித்தர ஸ்கில்ஸையும் வச்சு நீங்க நீங்க என்ன செய்யலாம், ரெண்டையும் லேர்ன் பண்ணி நீங்க வந்து ஃபைபர்ல நீங்க செய்யலாம், போடலாம். சரிதானே? அப்படி ஸ்கில்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்க சொல்லித்தர ஸ்கில்ஸை வச்சு நீங்க என்ன செய்யலாம், அதை வந்து ஃபைபர்ல நீங்க செய்யலாம், பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ நம்மளே செய்யலாம், ஈஸியா வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே,
மோஸ்ட்லி எல்லாரும் வந்து டிஃப்ரெண்டான டைப் ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து எல்லாரும் வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறேன் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை பார்த்து. ஓகே, இப்ப ஸ்கில்ஸை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரி, அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா ஃப்ரீ ஸ்கில்ஸை நம்ம அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்ப இப்ப இந்த ஃபைவ்ல சில வேர்ட்ஸ் இருக்கு, அதாவது பையர், செல்லர்ஸ், அடுத்தது கிக் என்ன சொல்லி சொன்னா, இப்ப பையர் யாருன்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய சர்வீசஸ் வந்து எந்த கிளைண்ட் வாங்குவாரோ அவருக்கு நம்ம சொல்லுவோம் பையர் சொல்லி, ரைட்டா? இப்ப நம்மளுடைய சர்வீசஸ் வந்து நம்ம செல் பண்ண போறோம். சோ நம்ம யாரு? செல்லர்ஸ். ஓகே, அதே மாதிரி தான் இப்ப நீங்க Facebookல, டிக்டாக்ல, ஏதாவது சோசியல் மீடியாவில ஏதாவது ஒரு போஸ்ட் நீங்க பப்ளிஷ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம ஒவ்வொரு சோசியல் மீடியால போடக்கூடிய போஸ்ட்டுக்கு நம்ம டிஃப்ரெண்டான நேம் வந்து நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். இப்ப Facebookல போஸ்ட் போட்டா நம்ம Facebook போஸ்ட்னு சொல்லுவோம், டிக்டாக்ல போட்டா டிக்டாக் வீடியோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய சர்வீசஸ் வந்து நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து இங்க ஒரு போஸ்டா போடுற டைம்ல நம்ம இந்த ஃபைபர்ல நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம், கிக்ன்னு சொல்லுவோம். அதாவது ஜிஐஜி, சரிதானே? ஜிஐஜி. ஸோ கிக்ன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்ப கிக்ன்னு சொல்லி சொன்னா நம்ம ஃபைபர்ல போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்டுக்கும் நம்ம சொல்லுவோம், சரிதானே? ஓகே, இப்ப உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஸ்கில்ஸ் இப்ப உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா ஜஸ்ட் ஃபைபர்ல சும்மா சர்ச் பண்ணுவோம், சரிதானே? இப்ப நேத்து ஒரு பிரதர் என்ன கால் பண்ணாரு. சரி, நான் வந்து கிளாஸ்ல ஜாயின் ஆகணும். சரி, எனக்கு கிளாஸ்ல ஜாயின் ஆகணும். எனக்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் வந்து வாய்ஸ் ஓவர். நான் அவருக்கு என்ன செஞ்சேன்னு சொல்லி சொன்னா நேத்து அவருக்கு நான் தனியா செப்பரேட் ஒரு கிளாஸ் போட்டு இந்த வாய்ஸ் ஓவர் கிளாஸ் என்ன செஞ்சேன், அவருடைய ஸ்கில்ஸை வந்து நான் அவருக்கு முன்னால என்ன செய்யணும் சர்ச் பண்ணி நான் காட்டினேன். அதாவது அவங்க ஒரு ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று தருவாங்க, அந்த வீடியோல டெக்ஸ்ட் ஒன்று தருவாங்க, அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்மளோட வாய்ஸ் என்ன செய்யுது நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்குறேன், ரைட்டா? அதான் வந்து வாய்ஸ் ஓவர் சொல்றது. ஸோ நான் அவருக்கு என்ன செஞ்சேன்னு சொல்லா தனியாக அவருக்கு பிரைவேட்டா கிளாஸ் போட்டு அவரோட ஸ்கில்ஸ் நான் என்ன செஞ்சேன், அவர் ஸ்கில்ஸ் வந்து ஃபைவ்ல எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு செஞ்சேன் அவருக்கு லைவா என்ன செஞ்சேன் காட்டினேன். அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய ஸ்கில்ஸ், இப்போ உங்களோட என்ன ஸ்கில்ஸ் இருக்கு, புக் செட்டிங்கா? ஓகே, புக் செட்டிங் சொல்லி நீங்க என்ன செய்யுங்க ஃபைவ்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஃபைவ்ல சர்ச் பண்ணி பார்த்து அது வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி, அதாவது உங்களோட டிமாண்ட், நம்மளுடைய சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளவு யாரு யாரு வந்து டொப்பா இருக்கிறாங்க, எவ்வளவுக்கு பிரைஸ் கொடுக்குறாங்க, அவங்களோட சேல்ஸ் வந்து அவ்வளவு எவ்வளவு வந்து பிரைஸை வந்து அவங்க சார்ஜ் பண்றாங்கன்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஓவராலும் சர்ச் பண்ணி பாருங்க உங்களோட இருக்கிற ஒவ்வொரு ஸ்கில்ஸையும். அப்போ உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ அப்ப நம்மளுடைய ஸ்கில்ஸ் வந்து இவ்வளவு பிரைஸுக்கு போகுது. ஸோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லி சொன்னா ஈஸியா எடுக்கலாம், யாருமே பயப்பட தேவையில்லை, சரிதானே? ஓகே, அப்ப ஃப்ரீலான்சிங் சொல்லி சொன்னா என்ன, ஃப்ரீலான்சர் யாரு, இந்த ஃபைவர் நம்ம ஏன் சாய்ஸ் பண்ணோம், அதே சேம் டைம் வந்து இந்த ஃபைவர்ல பையர் யாரு, செல்லர் யாரு, கிக்ண்டா என்ன, எப்படி ஃப்ரீ ஸ்கில்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம், சரிதானே? எல்லாமே என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம். ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபைவர்ல ஆர்டர் எடுத்தேன்னு சொல்லி சொன்னா எந்த ஸ்கில்ஸ் சொல்லி சொன்னா ஓகே அதை நான் ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் எடுத்து எதுலன்னு சொல்லி சொன்னா இந்த பேக்ரவுண்ட் ரிமூவல் தான். ஓகே, இந்த பிஜி ரிமூவல் தான். அதை நம்ம அடுத்த கிளாஸ் என்ன செய்வோம், நாம ஒரு ஃப்ரீ ஸ்கில்ஸ் கிளாஸ் என்ன செய்யும் பார்ப்போம். எத்தனை கிக் கிரியேட் பண்ணலாம் ஒரு ஐடியில இருந்து. ஓகே, முதல் ஃபைவர்ல வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா ஐ திங்க் நினைக்கிற ஒரு 4 மாசம் ஒரு 5 மாசத்துக்கு முன்னால வந்து நம்ம ஒரு ஃபைவர் அக்கௌண்ட்ல வந்து 7 கிக் பப்ளிஷ் பண்ணலாம். ஆனா இப்ப ஃபைவர்ல வந்து நாலே போஸ்ட் தான் நம்ம போடலாம். நான் இந்த போஸ்ட்னு சொல்லி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து நான் போஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன், கிக் என்ற வேர்டு தானே செய்வேன் யூஸ் பண்ணுவேன். ஸோ 4 கிக் தான் நம்ம என்ன செய்யலாம் இந்த ஃபைவர்ல வந்து நம்ம போடலாம். ஓகே, இப்ப எனக்கு லாஸ்டா வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, இந்த ஃபைவரை பத்தி எனக்கு ஆல்ரெடி தெரியும் என்று சொல்லி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எனக்கு வந்து நம்பர் 1 சொல்லி செட்ல போடுங்க. ஃபைவரை பத்தி தெரிஞ்சவங்க ஆல்ரெடி எனக்கு நம்பர் 1 சொல்லி போடுங்க. ஃபைவரை பத்தி தெரியாத நான் இப்பதான் பெஸ்ட்டுக்கு லேர்ன் பண்றேன்னு சொல்றவங்க வந்து நம்பர் 2 போடுங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்து நம்ம கடைசி கிளாஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ ஃபைவர் தெரிஞ்சவங்க வந்து நம்பர் 1,
ஃபைவர் தெரியாதவங்க வந்து நம்பர் 2 சொல்லி எனக்கு chatல போடுங்க. ஓகே, 1 2 3 4 5 6. ஓகே, 6 பேர் தான் வந்து ஃபைவரை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லி, அதே சேம் டைம் வந்து மத்த பேலன்ஸ் எல்லாமே நான் இப்பதான் ஃபைவரை பத்தி லேர்ன் பண்றேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி. ஓகே, டோன்ட் வரி, யாருமே பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து என்ன செய்யலாம், பேசிக்ல இருந்து எல்லாமே வந்து நம்ம கிளாஸை கொண்டு போவோம். ஓகே, நம்பர் 2. ஓகே, சோ இன்னைக்கு படிச்ச சப்ஜெக்ட்ல யாருக்கு டவுட்னு சொல்லி சொன்னா நீங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. நான் என்ன செய்யறேன், உங்களோட மைக்கை அன்மியூட் பண்றேன். உங்க டவுட்டை வந்து நீங்க கிளியர் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இன்னைக்கு படிச்ச சப்ஜெக்ட்ல யாருக்கு எதுவும் டவுட்னு சொல்லி சொன்னா நீங்க கேட்கலாம், மைக் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். யாருக்கு டவுட் இருக்கோ அவங்க மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க செட்ல கேட்கலாம், நோ இஷ்யூ. ஓகே ஓகே, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, உங்க மைக் அன்மியூட் பண்றேன். ஓகே, ஆசிக் பிரதர், நீங்க உங்களோட மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க பிரதர். ஆமாம். நான் வந்து யூசுவலா வந்து 8 இயர்ஸ் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, நான் பழைய அப்டேட்ட தான் ஃபைவர்ல நான் என்னோட பர்சனல் இமெயில் அக்கவுண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே ரீசென்ட் அப்டேட் வந்து எனக்கு புதுசா கற்றுக்கொண்டு டைமை வேஸ்ட் பண்ணதை விட அவங்களோட படிக்கிறது எனக்கு விருப்பம். அது என்ன எனக்கு பழைய தெரிஞ்ச டவுட் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரே இன்டர்நெட் நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் பழைய எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கொண்ட பாடம் உண்டு. நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணக்கூடாது, பேண்ட் ஆகும்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. என்னோட ஃபீல்டு வந்து வெப் டெவலப்மெண்ட், ஜூம்லா டெவலப்மெண்ட், வேர்ட்பிரஸ் அந்த மாதிரி கிராஃபிக் டிசைன் செய்யலாம். இன்னொரு சொல்லப்போனால் க்ளவுட் டெக்னாலஜிலையும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால அதை வச்சு சூப்பர் இதில் நான் யூஸ் சூப்பர். பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு மல்டிபிள் ஐடி ஃபீல்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் திறக்கிற பெட்டரா, இல்லை ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்தையும் ஒரு இதுலயே ஏர்ன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிலவங்க வந்து கிராஃபிக்ஸ் டிசைனிங் மட்டும்தான் அந்த ஃபைவர்ல ஒர்க் பண்ணுவாங்க. அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் மட்டும் தான் போடுவாங்க. இப்போ நம்ம வந்து ஹார்ட்வேர் ஆன் சைட் சப்போர்ட், ரிமோட் சப்போர்ட் ஒரு ஒரு ஜிக் ஆகும். இன்னொன்று வந்து கிளவுட் டெக்னாலஜி ஒரு ஜிக் ஆகும். இன்னொன்று கிராஃபிக் டிசைன் ஒரு ஜிக் ஆகும். மல்டிபிளாக ஒரு ஜிக்கை போட்டோம்னு சொன்னால் ஏதாவது ப்ராப்ளம் வைக்க வாய்ப்பு இருக்குதா? ஓகே 3 கொஸ்டின் சூப்பர். கேட்டுக்கிறேன். நெட்வொர்க் இஷ்யூ, மல்டிபிள் ஃபீல்ட வந்து ஒரே அக்கவுண்ட்ல வச்சுக்கலாமா? 3வது வந்து நான் லோக்கல்ல இருக்கிற டைம்ல சம்டைம் வெளிநாடு போனாலும் அங்க நெட்வொர்க் மாறும். அப்ப அதுல சரி பேண்ட் ஆகுமா? ஓகே, டெஸ்ட்டுக்கு வந்த பிரதர், நம்மளோட உங்களோட நெட்வொர்க் கனெக்ஷன் கட்டாயம் வந்து நம்ம என்ன செய்யலாம். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்ப நீங்க இப்ப ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப நீங்க ஸ்ரீலங்கா இருக்கு சரிதானே. இப்ப நீங்க ஸ்ரீலங்காவில இருந்து கொண்டு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் வெயிட் பண்ணுங்களா. இந்த சவுண்ட் ஓகே தானே உங்களுக்கு? சவுண்ட் ஓகே தானே? ஏன்னா நீங்க கேட்ட 3 கேள்வி வந்து நல்ல முக்கியமான கேள்வி. அதுல முதலாவது வந்து இந்த நெட்வொர்க். இப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா, இப்ப ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி கூகுள் ஓபன் பண்ணி உங்களோட ஃபைவர் என்ன செய்யல் இன்றைக்கு நீங்க ஒர்க் பண்ணீங்க. நாளைக்கு வந்து வைஃபையை கனெக்ட் பண்ணி உங்களோட ஃபைவர் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றீங்க. இப்ப இந்த மாதிரி செட்டப் நீங்க என்ன செய்யக்கூடாது. என்னன்னு சொல்லி சொன்னா, உங்களோட போன்ல இருக்கக்கூடிய டேட்டா அந்த ஐபி வேற, உங்களோட வைஃபைல இருக்கிற ஐபி வேற. இப்ப நீங்க ஐபியை மாத்த என்ன செய்யணும் சொன்னா, ஃபைவர் அல்காரிதம் சோ யாரோ உங்களோட அக்கௌண்ட்டை வந்து அட்டாக் பண்றது பாக்குறாங்க என்று சொல்லிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கூடவே இருக்குது. குறையல கூடவே இருக்கு. இது முதலாவது சரிதானே. ஆனா இப்ப நீங்க வைஃபை தான் யூஸ் பண்றீங்க. நீங்க உங்களோட ஃபைவர் அக்கௌண்ட் லாகின் பண்றதுக்கு நீங்க இந்த வைஃபை தான் நீங்க எனி டைம் யூஸ் பண்றீங்க. இப்ப நீங்க ஒரு வருஷமா ஸ்ரீலங்கால இருக்கீங்க. அதே சேம் டைம் வந்து அடுத்த வருஷம் நீங்க சவுதிக்கு போயிட்டீங்கன்னு சொன்னாலும், நீங்க சவுதிக்கு போனாலும் அங்க போய் நீங்க என்ன செய்யணும், உங்களோட அதே வைஃபைல உங்களோட ஃபைவர் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ற டைம்ல உங்களோட ஃபைவர் அக்கௌண்ட் வந்து சேஃப் தான். சோ அது வந்து சஸ்பெண்ட் ஆக மாட்டாது. ஓகே, இப்ப வந்து 3வது டவுட். இப்ப உங்களோட மல்டிபிள் ஸ்கில்ஸ் இருக்கு. அத வந்து ஒரே ஃபைவர் அக்கவுண்ட்ல போடலாமான்னு சொல்லி கேட்டா, பிரதர் நீங்க மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க எனக்கு. உங்ககிட்ட வந்து ஒரு டிவைஸ் இருக்கா? இல்ல மல்டிபிள் டிவைஸ் இருக்கான்னு சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஜஸ்ட் இல்ல நீங்க இப்போதைக்கு லேப்டாப் ஒரு டிவைஸ் என்னோட இருக்குது. ஒரு 2, 3 டிவைஸ் எடுக்கலாம். ஆனாலும் வந்து ஒரு நெட்வொர்க் தான் இருக்குது. 2 வீட்ல வந்து. அதான் வந்து எஸ்எல்டி நெட்வொர்க் யூஸ் பண்றேன். நீங்க முன்ன சொன்ன கொஸ்டினுக்கு வந்து இங்க யூஸ் பண்ண எஸ்எல்டி வந்து சவுதி போனாலும் அதே நெட்வொர்க் யூஸ் பண்ண சேஃப்ன்னு சொன்னீங்க. அது எப்படி சாத்தியமாகும்? இங்க உள்ள வைஃபை எஸ்எல்டி வைஃபை அங்க கொண்டு ஒரு சாத்தியம் இல்ல. அங்க உள்ள ஒரு ஏபிசி நெட்வொர்க் தான் யூஸ் பண்ண கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதால பேன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்க்ளூசிவ் தான் பிரச்சனை இல்ல.
அது வேண்டாம் நம்ம ரிகவரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணணும். 2வது வந்து மல்டிபிள் டிவைஸ் எடுக்கலாம். அவங்களோட கான்செப்டை சொல்லுங்க. 2, 3 டிவைஸ் இல்லம்மா, இல்ல ஒரு டிவைஸ்ல எல்லாம் 3, ஓகே 4, 3 வேலை செய்யலாமாண்டு. ஓகே. ஃபெஸ்ட்டுக்கு வந்து பிரதர், இப்ப ஃபெஸ்ட்டுக்கு நம்ம ஃபெஸ்ட் ஆர்டர் ஈஸியா எடுக்கணும்னு சொன்னா, நம்ம ஒரே வேல போறது பெட்டர். இப்ப இப்ப நான் ஃபெஸ்ட் ஆர்டர்ஸ் நீங்க ஈஸியா எடுக்கிறோம்னு சொன்னா, இப்ப ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க கிராஃபிக் டிசைன்ல அந்த வேலைய போறது பெட்டர். ஒரு 1 மந்த்துக்கு. இப்ப நீங்க 1 மந்த்துக்கு நீங்க அந்த வேலைய போறீங்க. உங்களுக்கு வந்து கிராஃபிக் டிசைன்ல வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். என்று சொல்லி நீங்க ஃபைண்ட் பண்றீங்கன்னு சொன்னா, நம்ம என்ன செய்யலாம்? உங்கள்ட்ட இருக்கிற அந்த மல்டிபிள் ஸ்கில்ஸ வந்து நம்ம அந்த 4 கிக்லயும் வந்து ஒவ்வொரு கிக்கா வந்து என்ன செய்யலாம்? பப்ளிஷ் பண்ணலாம். ரைட்டா? இப்ப கிராஃபிக் டிசைனருக்கு 1 கிக். அதே சேம் டைம் வந்து இந்த வெப் டிசைனுக்கு வந்து 1 கிக். அடுத்தது வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து 1 கிக். அடுத்தது உங்க டேட்டா அனலைசிஸ்ன்னு சொல்லி 1 கிக். அப்ப 4 கிக்குக்கு வந்து 4 டைப் ஆஃப் ஸ்கில்ஸ் நீங்க போற டைம்ல நினைச்சலாம். ஃபர்ஸ்ட் ஓடஸ வந்து ஈஸியா எடுக்கலாம். நான் இப்ப சொல்லி தரது வந்து ஃபர்ஸ்ட் ஓடஸ ஈஸியா எடுக்கிறது. நீங்க ஈஸியா எடுத்ததுக்கு பின்னால, இப்ப அதுக்கு பின்னால என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, ஒட்டோவா என்ன செய்யும்? உங்களுக்கு ஓடஸ் வந்து கொண்டே இருக்கும். அப்ப உங்களோட அக்கவுண்ட் வந்து என்ன செய்யும்னு சொன்னா, ஒட்டோவா என்ன செய்யும்? இம்ப்ரூவ் ஆகும். அப்ப இம்ப்ரூவ் ஆனதுக்கு பின்னால என்ன செய்யலாம்? உங்களோட அந்த டிவைஸ் எடுக்கலாம்னு இன்ஃபார்ம் பண்ணி. சோ அந்த டிவைஸ்ல என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா, வேறொரு ஐடி ஓபன் பண்ணி, இங்க குடுக்குற ஒரு சர்வீஸ் வந்து நீங்க அந்த ஐடியில குடுக்கலாம். இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கும். ஒரு அக்கவுண்ட்ல வந்து நம்ம மல்டிபிள் அந்த சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அது எப்ப ப்ரொவைட் பண்ணலாம்னு சொன்னா, நீங்க பெர்டிகுலரா ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ற டைம்ல உங்களுக்கு ஆர்டர்ஸ் வராத டைம்ல தான் என்ன செய்யலாம். செகண்ட் ஆப்ஷன் இந்த மல்டிபிள் ஸ்கில்ஸ வந்து நீங்க என்ன செய்யலாம். நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா பெட்டர் வந்து நீங்க வந்து ஒரே இதுல வந்து போறது. மல்டிபிள் டிவைஸ் இருந்தா பெட்டர். ஆனா ஃபெஸ்ட்டுக்கு வந்து இப்ப எல்லாமே நம்ம வந்து பிகினர்ன்றதால நம்ம ஃபெஸ்ட்டுக்கு ஒரே ஸ்கில்ஸ்ல போறது பெட்டர் என்று சொல்லி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே. அப்ப வேற யாருக்கும் டவுட் இல்லன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்க கடைசியா கேட்ட வந்து நீங்க ஓகே. அடுத்த வந்த பத்தி நீங்க இந்த வெளிய போகும் முதல் இப்ப நீங்க லாஸ்டா ஒரு கேள்வி கேட்டீர்கள். ஆ நீங்க இந்த வெளிய போகும் முதல் வந்து நீங்க ஸ்ரீலங்கா இருக்கிற டைம்ல அந்த ஃபைபர்ல வந்து கஸ்டமர் சப்போர்ட் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு, அதாவது இப்படிதான் நான் டேட்டா வந்து நெட்வொர்க் கனெக்ஷனை சேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லி நீங்க கஸ்டமர் சப்போர்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு, நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, உங்களோட பொருள்ல வந்து அந்த டேட்டா கனெக்ட் பண்ற டைம்ல உங்களோட அக்கவுண்ட் வந்து என்ன செய்யும்? சேஃபா இருக்கு. சரிதானே? அடுத்து வந்து விச் இஸ் பெஸ்ட் வாலெட். நீங்க என்ன செய்யலாம்? நம்ம ஃபைபர்ல ஏர்ன் பண்ண டாலர்ஸ வந்து டைரக்ட்டா என்ன செய்யும்? நம்ம இதுல அனுப்போம். எதுலன்னு சொல்லி சொன்னா பேனியர்ல. சரிதானே? பேனியர் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். பேபால விட பேனியர் வந்து எல்லாமே பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. அப்ப மோஸ்ட்லி எல்லா டவுட்டுமே வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்ப இந்த கிளாஸ்ல வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. அதே சேம் டைம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. உங்களுக்கு அப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, நீங்க என்ன செய்யலாம்? உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபாஸ்டா செஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து ஃப்ரீ ஸ்கில்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. நான் வந்து இதோட கிளாஸை வந்து how you support you are providing after complete the course. ஓகே. இப்ப கடைசி டவுட் நீங்க கேட்டீங்க பிரதர். ஏதாவது உங்களோட சப்போர்ட் வந்து நீங்க எவ்வளவு காலம் எப்படி தருவேன்னு சொல்லி கேட்டீங்க. ஓகே. நல்ல கொஸ்டின். இப்ப கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனாலும், இப்ப நாங்க 1 மந்த்துக்கு என்ன செஞ்சுட்டோம்? உங்களோட கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு, அதோட வந்து என்ன செய்ய மாட்டோம்? நாங்க உங்களுக்கு வந்து எங்கட சப்போர்ட் அது வரைக்குமான்னு சொல்லி கேட்டா இல்ல. நாங்க லைஃப் டைம் உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம்? எங்களோட வீடியோ எக்ஸஸ் இருக்கிறதோட லைஃப் டைம் சப்போர்ட் நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்க எந்த டைம் வேணும்னாலும் உங்க டவுட்ட வந்து கிளியர் பண்ணி கொள்ளலாம். நீங்க ஆர்டர் எடுத்தாலும், நீங்க ஆர்டர் எடுக்கலன்னு சொல்லி சொன்னாலும், நாங்க உங்களுக்கு செய்வோம். ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தருவோம். அடுத்து வாய்ஸ் ரெக்கார்ட் சென்ட் பண்ணுங்க சார். வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து கிளாஸ் ரெக்கார்டிங் சென்ட் பண்றேன். ஓகே பிரதர். நீங்க வந்து லைவ் கிளாஸ் ரெக்கார்ட் கிளாஸ் ப்ரொவைடிங் எல்லாமே வந்து லைவ் கிளாஸ் தான். லைவ் கிளாஸ் ரெக்கார்ட் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். சரிதானே? ஓகே. நீங்க கிளாஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் தேவைன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணி உங்க டவுட்டை வந்து கிளியர் பண்ணி கொள்ளலாம். சென்ட் மீ தி ரெக்கார்ட் ஆஃப் திஸ் கிளாஸ் பிகாஸ் ஓகே. நான் கிளாஸ் ரெக்கார்டிங் வந்து நான் உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்ணி கொள்றேன். ஓகே. மோஸ்ட்லி வந்து எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ டவுட் சொல்லி சொன்னா நீங்க வாட்ஸ்அப் எங்களோட
சப்போஸ் கண்டக்ட் பண்ணி நீங்க ஒர்க் அவுட்டை கிளியர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட் நைட்.